TND surprise. Right. நான் நினைச்சோண்டு நடக்கிறேன். இப்படி இருக்கிறது காரணம் உங்களோட தங்கச்சி தான். ஹாப்பி பர்த்டே ஸ்வீட் அக்கா. உன்னோட இந்த பிறந்த நாள்ல நீ நினைச்சது எல்லாம் நடக்கும். நீ ஹாப்பியா ஜாலியா இருக்கணும். கடவுள் வரமா தருதுதான் அக்காங்கிற உறவுனா, அந்த கடவுளே வரமா வந்து பிறக்கிறதான் தங்கச்சிங்கிற உறவு. சிமைலியோ நிக்கிறமா அக்கா நாயகலேங்க யாரிங்க? சிமைலி அக்கா. என்ன பேர்? சிமைலி அக்கா. சிமைலி அக்காவா பேர்? உங்களோட பேர் சிமைலி. என்ன செஞ்சுட்டு இருப்பீங்களா? சிரிக்கிறதானா? சரி. என்ன கையில் என்ன நடந்தது? நாங்கள் பர்த்டே கொண்டாட வந்து நாங்கள் சரி அவங்க அலர்ட் பண்ண வரே இல்லை. சரி, முதல்ல அக்காச்சிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, எப்படி இருக்கீங்க? அப்ப நல்லா இருக்கீங்களா? என்ன இன்றைக்கு சமையல் சாப்பாடு என்ன இன்றைக்கு? சரி, என்னன்னு சொன்னால் உங்களுக்கு மிக்கி ரொம்ப பிடிக்குமாமே. ஆட கேட்டீங்களா? சரி, உங்களுக்கு சரியா விருப்பம் தான் நாங்க மிக்கியை கொண்டு வந்திருக்கோம். சரி, அப்ப நாங்க லாஸ்டா பாட்டெல்லாம் போட்டு ஆட்டம் எல்லாம் இருக்கு. சரியா? அப்ப அக்காச்சிக்கு நிறைய பரிசலம் இருக்கு. மிக்கி கிட்டே இருங்க. வா மிக்கி வா. கொஞ்சம் சின்ன மிக்கி தான், ஆள் சின்ன. சரி, அக்கா கட்சி நிறைய பரிசலம் இருக்கு. அதெல்லாம் தந்து கேக் எல்லாம் கட் பண்ணி. சரியா? பிரியாணி சாப்பாடு ஆடிட்டா இருக்கான். சூடா முடிஞ்சா பிரியாணி முடிஞ்சுதா? கேக் கொடுத்தீங்களா? முதல்ல ஸ்மைலி அக்காவுக்கு ஒரு கேக் கொடுத்து விட்டுருக்கணும். ஹாப்பி பர்த்டே போட்டு இதை வாங்குவோம். அதுல ஒரு ஸ்மைலி போட்டோ போட்டிருக்கணும். சரியா? உங்களோட பேர் போடாம ஒரு ஸ்மைலி போட்டோ போட்டிருக்கணும். சரியா? ஒரு குறியீடு. ஏன்னா அக்கா எப்பயுமே கலக்கலன்னு இருப்பீங்களா? அப்படியா சொன்னாங்க. கொடுத்தா அனுப்பி விட்டாங்க. சரி, அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் நான் தருவேனா, நீங்க வாங்குறீங்களா? சரி, மிக்கி கொடுங்க. நீங்க கொடுங்க. பார்த்து கொடுங்க. சரி, இது ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அக்கா. இதுல வந்துட்டு நிறைய சாக்லேட் இருக்கு. நீங்க ஷேர் பண்ணி கொள்ளலாம். சரி, ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் கொடுத்து விட்றீங்க அக்காவுக்கு. சரியா? பழங்கள் சாப்பிட்டு அக்கா இன்னும் முகம் பொலிஷிங்க வரட்டும். என்ன அவ்வளவுதானே? கிட்ட வயது தூர போறீங்க. ரைட். சரி, மிக்கி கதை கூடாதா? முக்கியமா வாய் தூரம் தான் வளர்த்து. சரி, இப்ப என்ன சொன்னால் ஸ்மைலி அக்காக்கு, அதான் பேர் என்ன, ஸ்மைலி அக்காக்கு வந்துட்டு லாஸ்டா ஒரு ஃப்ரேம் இருக்கு. உங்களுக்கு கேக்கு, சாக்லேட் பாஸ்கெட், ஃப்ரூட் பாஸ்கெட், சரி அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்திருக்கு. லாஸ்டா ஒரு ஃப்ரேம் கொடுத்தா யார் கொடுத்தா ஒரு விஷயம் அம்பலம் ஆயிரும். நான் அம்பலப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லுங்க, யாரு கொடுத்தது? எனக்கு 3 தங்கச்சி. உங்களுக்கு 3 தங்கச்சி, ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 தம்பிமார், 5-6 பிள்ளைகள் எனக்கு தேவையில்லை. நான் குடும்ப காலத்துக்கு வரையில்லை. யாரு கொடுத்தது? மகன். மகன் பேர் என்ன? கஜி. சரி, கொடுத்தது ஒரு பையன் தான். அவன் பேர் வந்து எம்ல ஸ்டார்ட் பண்ணது. உங்க மகன் பேர் என்ன? கேல். அப்ப பிள்ளைய அப்ப யாரு கொடுத்தது? மகள். மகளோட பேர் என்ன? கீர்த்தனா. அதுல கீதா. அதானே. யாராவது ஐடியா இருக்காது? ஒருத்தருக்கும் தெரியாதா? சொல்லுங்க, யாரா இருக்கு? எம்மண்டா அம்மா. எம்மண்டா அம்மா. நீங்களா? மோகன அம்மாவா பேர்? உங்களோட பேர்? ஆனா மோகன அம்மா சரசரக்கு பார்த்தா ஒன்றும் தெரியல போல. மோகன அம்மா கொடுக்கல. தங்கச்சி 2 பிரான்ஸ்ல நிக்கணும். அப்புறம் உங்களுக்கு எத்தனை தங்கச்சி? 3 தங்கச்சி. 3 தங்கச்சி மேல என்ன நிக்கிறீங்க எல்லாரும்? 2 பிரான்ஸ், 1 ஜெர்மன். 2 ஜெர்மன். நீங்க மட்டும் நீங்க நிக்கிறீங்க. நான் போவேன். ஏன் போவேன்? விருப்பம். தங்கச்சி வேற அனுப்பிட்டு நீங்க நிக்கிறீங்க ஜாலியா. சரி, ஓகே. அப்ப நீங்க கேட்டிருந்தீங்களாமே, வாயால கேட்டீங்களாமே, எனக்கு மிக்கி வேணும். வாங்கி தாங்கடா. ஏன் மிக்கி விருப்பம் உங்களுக்கு? எனக்கு ஆட விருப்பம். அவ பெரிய டான்ஸ் இருக்கு. சரி, ரைட். நான் நினைச்சோண்டு நடக்கிறேன். இது என்ன கதை? இன்னைக்கு நடந்துட்டு அப்புறம் அது செய்வேன். வாழ்க்கையில அப்படிதான் சில விஷயங்கள் நான் காத்திருக்கணும்.
நினைச்செல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது கிடையாது. ஏன்னா கடவுள் சோதிப்பேன், சோதிச்சுட்டு ஓகே இந்த இதில் கொடுக்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இனிமேல் எல்லாம் கொடுக்கணும் கொடுத்துட்டே இருப்பாரு. நான்லாம் ஒரு வயசுல நிறைய ஆசைப்பட்டேன், எனக்கு எதுவும் கிடைக்கல, நானும் முயற்சி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எல்லாமே கிடைக்கல. அப்போ நல்ல முயற்சி இப்ப எல்லாமே கிடைக்குது. ஆனா மிக்கியோட எனக்கு விருப்பம் அந்த புரியணும், அது இன்னைக்கு போச்சு நிறைவேறது புரியணும். அப்படிதான் எல்லாம் கிடைக்கும், கிடைக்கான்றது எதுவும் கிடையாது, விளங்குதா? சரி, ஹாப்பி தானே அம்மா? அப்ப சொல்லுங்க யார் கொடுத்தது? என்னடா கடவுளுக்கு அந்த சோதனை. அந்த ஃப்ரேமை கொடுங்க மிக்கி. சரி, இதுக்குள்ள வேற அவனோட பேர் இருக்கு, கொடுத்தவங்க பேர். ஆனா அப்படி கூட நல்ல கதை இது, பொசுக்கெல்லாம் விட்டுற மாட்டோம். சரியா? இப்ப நீங்க யார்கிட்ட கேட்டீங்க மிக்கி வேணும்னு சொல்லி? நான் கேட்கல. சொன்னீங்களா யார்கிட்டயும்? நான் மகளுக்கு தான் சொன்னேன், எனக்கு மிக்கி ஆட விருப்பம், நான் காசு கட்டி கூப்பிட போறேன். நீங்களே காசு கூப்பிடுறீங்களா? அவ அதை எல்லாருக்கும் வீடியோ அனுப்பிட்டா, தங்கச்சியாக எல்லாம் அனுப்பிட்டாவா? சரி, ஓகே. அப்ப இதுல யார் கொடுத்தாங்கன்னு சொன்னால், நான் ஒரு குழு கொடுத்தேன் இல்லையா, எம்ல பேர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு பையன் தான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தது வந்து மிக்கி தான் கொடுத்தாரு. அவருடைய பேர் எம்லாம் ஸ்டார்ட் பண்ணது மிக்கி மவுஸ், அவர் பையன் தான். சரி, ஆனா கொடுக்க சொன்னது வேற யாரு? சரியா? உங்களுக்கு உங்கள ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க, அவங்களும் நீங்க சொன்ன அதே விஷயம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அக்காச்சி, அவங்கள அதிகமான பாசம் வைக்கக்கூடிய ஒரு தங்கச்சி தான். தங்கச்சி தான், 3 தங்கச்சியும் பாசம் கூட ஹெல்ப் பண்ற ஒரு தங்கச்சி. என்ன பிறவாட? அவன் நான் நல்லா இருக்கிறதுக்கு அவன் காரணம். ஜோய் அவன் என்ன ஃபுல் நேம் அவன்? சுவர்ணா. சரியா? அவங்க தான் உங்களுக்கு எவ்வளவு செய்ய சொன்னாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க அக்காவுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்க ஆசைப்பட்டு நடக்கிறதே இல்லை, இந்த பிறந்த நாளைக்கு இதாக நடக்கும். சரியா? மிக்கி மவுஸ் தான் முக்கியம். சரி, அதைத்தான் கொண்டே முதல்ல கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு மிச்ச விஷயங்கள் எதனால கொண்டு போங்க, மிக்கி மவுஸ் தான் ஃபர்ஸ்ட். அவங்க ஆசைப்பட்டதை நான் செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு தான் மிக்கி மவுஸ் நாங்கள் கூட்டு வந்திருக்கோம். சரியா? பிறந்த நாள் மட்டும்தான் அழணும், அதாவது பிறந்த நாள் அப்பதான் அழணும், அது பிறகு அழவே கூடாது. மிச்ச நாளா ஹாப்பியா இருக்கும். சரியா? எங்க உடச்சு பாருங்க, ஃப்ரேம் உடச்சு பாருங்க, என்ன பார்க்காம வச்சா? சரி, பாப்பமாக்கா. ரைட், ஹாப்பி பர்த்டே ஸ்மைலி. ஸ்மைலி, அது ஸ்மைலின்னு நாங்கள் கூப்பிடுவோம். சரி, நல்லா இருக்கும். அது விஷ் பை சுவர்ணா. உங்களுடைய அழகான புகைப்படங்கள்லாம் போட்டிருக்கு. சரியா? அப்ப பிடிச்சிருக்கா ஃப்ரேம்? என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய தங்கச்சி? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? என்ன இப்படி இருக்கிறது காரணம் உங்களோட தங்கச்சி தான். அவக்கு அவ இன்னும் நல்லா இருக்கணும். நான் கடவுளை ரொம்ப மண்டாடுறேன். சரி, ஃப்ரேமை காட்டுங்க உங்களுக்கு. ரைட், அழகா இருக்கேன்னு. சரி, அதுல பக்கத்துல நிக்கிறது யாரு? ஹஸ்பண்டா? எங்க அவரை காணல, எங்க நிக்கிறாரு? அப்பா வாங்க. சரி, உங்களோட அப்பா நிக்கிறாருல்ல, அப்பா அம்மாவும் நிக்கிறமா? கீழே நிக்கிறேன். சரியா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஸ்மைலி அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. மிக்கிக்கு பெரிய வாயெல்லாம் அளவில் சும்மா இருக்கும். सर है तो फिर बुलाओ जी, राइट ऐसे ही तुम बुढ़े डीजे रिमिक्स